அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ மை வி3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்துலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து மாறி இருந்து இல்லையா? இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களை அனைவருமே ஒரு கவரக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் வந்து செயல்பட்டு வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவருமே நிறைய பேர் இவர் மீது வந்து நிறைய ஊழல்கள் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து மக்கள் பணங்களை வந்து ஏமாற்றி இவங்க வந்து நிறுவனங்களை வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு இவருடைய நிறுவனத்து மீது வந்து வழக்கு பதிவு வந்து செய்து இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலமாக வந்து ஒரு ஆப் மூலமாக தான் இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டது. இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் மூலமாக அதில் வந்து நம்பராக நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னா 1500 மேலே வந்து நீங்கள் வந்து நம்பராக சேர்றதுக்காக நீங்கள் வந்து கட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்களாகவே நீங்கள் சேர்த்து விடுற மாதிரி வந்து இருக்கும். இதுதான் உங்களுடைய ப்ராசஸாகவே இருந்தது. அதில் வந்து நீங்கள் ஒரு 1500 வந்து நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்களாக வந்து ஒரு கிட் பாக்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து மருந்து பொருட்கள் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த 1500 வந்து நீங்கள் வந்து கட்டக்கூடிய பணம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய மை வி3 ஆட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நல்லா மைண்ட் வாய்ஸ் பண்ணி ஏமாற்றக்கூடிய நிறுவனமாக தான் இருந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் நிறைய பேர் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்திருந்த நிலையில் இந்த நிறுவனத்திற்கு இப்போ மீண்டும் ஆதரவு கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இப்போ மாஸ் காட்டிய சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மை வி3 ஆட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் செயல்படும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து இது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அஃபிஷியலாகவே கிடைத்திருக்கு. இந்த சக்தி ஆனந்த் அவர்களுக்கு பயில் வந்து கிடைத்திருக்கா, என்ன தகவல் வந்து இப்போ உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிலை பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நிறுவனத்தை வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தை தான் நிறைய பேர் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மை வி3 ஆட்ஸ் எம்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீச் வந்து பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய எம்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூட்டு கலவணியாக இருந்திருக்காங்க. யார் அப்படின்னா சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து அண்ணான்ஸ் அவருடைய தம்பி தான் எம்டி. அவருடைய தங்கை மூவரும் தான் சேர்ந்து இந்த நிறுவனத்தை வந்து நிறுவி இப்போ ஒரு ஆப் வந்து கண்டுபிடித்து இதன் மூலமாக நிறைய பணங்களை இது வரைக்குமே 14,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேர்த்துருக்காங்க. நம்பராக சேர்ந்திருக்கக்கூடிய பணங்கள் அனைத்துமே சிக்கருக்கு இந்த நிலையில் தான் மக்கள் பெரும் அவதிப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் மீண்டும் இதற்கு ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் இந்த நிறுவனம் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் மீண்டும் ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீதிமன்றம் மாஸ் காட்டி இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.